நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது காக்கதீவு தொழில், அதாவது மீன் பிடிக்கின்ற இடத்தை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொழில்கள் என்ன மாதிரி, விலைவாசிகள் அதுகள் என்ன மாதிரி போகுது? மீன் கொஞ்சம் புடிவாடு கூடாது. திரளியில் தான் வித்து கொண்டிருக்கிற பாருங்க. திரளி மற்றும் ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டீபன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள காக்கதீவு என்னும் இடத்திற்கு தான் நாங்கள் தற்போது வருகை தந்துள்ளோம். மீனவர்களால் மீன்பிடியானது தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். எமது சேனலுக்கு புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள் பார்வையிடுவோம். சாவக்கட்டு துறைமுகம் அன்புடன் வரவேற்கின்றது என்று பெயர் பலகையானது நடப்பட்டுள்ளது. நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது காக்கதீவு தொழில், அதாவது மீன் பிடிக்கின்ற இடத்தை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பெருந்திரளான மீனவர்கள் தமது தொழிலை முடித்து கொண்டு தற்போது வீடு ஏலத்திலே மீன்களை விற்றுவிட்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இப்ப தொழிலிருந்து மீன்கள் இப்போ எடுத்து கொண்டிருக்கிற பாருங்க வந்து கொண்டிருக்குது. இது இரண்டு பிரிவாக தற்போது மீன்பிடியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காக்கதீவு மற்றும் சாவக்கட்டு என்று இரு பிரிவாக மீன்களானது விற்கப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது. மீன் எடுத்துட்டு விலையை பிந்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க, தொழில் போட்டு வந்துட்டு இருக்கணும் பாருங்க. தொழிலுக்கு போட்டு வந்து இப்போ மீன்பிடி முடிஞ்சு வீட்டை போய் கழுவி கொண்டிருக்கணும். பாருங்க, ஒரு படிக்கிற மீன் இன்னைக்கு இருக்குதான் காட்டுறதை கூட்டி கொண்டு போறார். அவரை பின்னாலே போவாங்க. பாருங்க, இதுல மீன் இருக்குதான் பாருங்க. எடுத்து போட்டு கொண்டிருக்கணும். விலையால எடுத்து மீனை இப்ப போட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த மீனை பாருங்க, எடுத்து விலையில இருந்து எடுத்து மீனை புரிம்பாக்கி கொண்டிருக்கணும். ஐயா, எத்தனை மணிக்கு இந்த தொழிலுக்கு போற நீங்க? 5 மணி போவோம். 5 மணி போய் 5 மணி போயிட்டு அப்புறம் 4 மணிக்கு வருவோம். 4 மணிக்கு வாழு கண்டு புரிம்பா விலை கண்டு இருக்கு. வாளுக்கு 3 மணி போவோம். 3 மணி போட்டு விடியப்புறம் ஒரு 6 மணிக்கு வந்துடுவோம். இப்ப என்ன முத 2 பிரிவா நடக்குது தொழில்கள். காக்கதீவு உண்டு, சாவக்கட்டு உண்டு. 2 பிரிவா நடக்குது. அதான் அங்கால ஒரு சந்தை வீட்டுக்காண்டி அதுதானே இன்னொரு தூரம். அதை கொஞ்சம் பேரை அந்த வீட்டுல விட்ட மட்டும் நாங்கள் உப்பஞ்சால புறமா வந்து சாவக்கட்டு துறை ஆக்கி விட்டோம். ஆனா இதுக்கெல்லாம் கூட போட்டுகள் நிக்குதானே? சாவக்கட்டு தான் 300 ரூபாய். சாவக்கட்டு தான் முதலிடம். அவையும் அங்க இருந்தால் ஆக்கலாம். அவையும் அங்க இருந்து எங்க ஆக்கத்தான். அதையும் அங்க ஆக்கலாம். அப்படியே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நாங்க இங்க வந்து கொஞ்சம் பெரும்பான்மையான தொழில்கள் என்ன மாதிரி, விலைவாசிகள் அதுகள் என்ன மாதிரி போகுது? மீன் கொஞ்சம் புடிவாடு கூடாது. கூட பேர் பிடிக்கும் தொழில் அந்த போட்டை வச்சு இந்த கூலிக்கு ஆக்களை வச்சு நடத்தின்னு தானே? அப்படி செய்ய இதுவும் கூட சொந்த போட்டு மீன் எடுத்து கொண்டிருக்கிறேன்.
இவங்க கையால மீன் எடுத்து போட்டு கொண்டிருக்கணும். வெளியில இருந்து இந்த மீன்கள் எடுத்து சங்குகள் எல்லாம் வந்து இருக்குது. இந்த பலம்புரி சங்கட சொன்னானல்ல பொறுமதி ஏன்னா அது அவ்வளவும் காணும். விளம்பரி சங்கண்டா இவ்வளவும் இந்த இந்த ஒரு சங்கு காணும். இப்போ ஒரு கடைசி ஒரு 70,000 விளம்பரி நல்ல லக் தானே. சரி நன்றி. ஏன்னா தொழில எல்லாரும் மீன்களை வெளியில எடுத்துக்கொண்டு அங்க அந்த 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 இடத்துல கொண்டு போய் மீன்களை கொண்டு வித்து கொண்டிருக்கணும். ஏல விற்பனையில இந்த மீன்களானது விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது காக்கதீவு கடற்கரையை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மீன்கள் எல்லாம் பிடிச்சு போட்டு தொழிலை முடிச்சு கொண்டு ஆக்கள் அந்த மீன்களை விற்பதற்காக விலையிலிருந்து மீன் எடுத்து கொண்டிருக்கணும். இந்த பாருங்க இந்த போட்டை பாருங்க இப்படி இருக்கண்டு. இந்த வெயில் நல்ல காலம் 6 மணி தான் நாங்கள் தற்போது வருகை வந்து இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். எப்படி இருக்கண்டா கூடுதலான போட்டு எல்லாம் இஞ்சாலாம் இருக்குது. இந்த சாவக்கட்டு அவர்களுடைய சாவக்கட்டு பகுதியிலே தான் தற்போது இந்த மீன் பிடியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது பாருங்க ஏல விற்பனையானது அமோகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். மீன்கள் எல்லாம் அமோகமாக ஏல விற்பனை நடந்து கொண்டிருக்கிறார்கள். பெருந்தக மக்கள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் பெருந்தக மக்கள் வந்து இந்த மீனை கொள்வனை செய்வதற்காக இருக்கிறார்கள். அந்த மீனை கொள்வனை செய்த ஏல விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. திரளி எல்லாம் வித்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. திரளி மற்றும் பெரிய பெரிய மீன்களை பாருங்க. இன்னும் பெரிய பெரிய மீன்களை தான் காணப்போகிறோம். இது என்ன விலையா? ஓரா ஓரா என்ன விலை? 5 2000. இது இவ்வளோ இது என்ன விலை? இது இப்படியே ஒரு 3000 ரூபாய். 3000. முறால என்ன விலை? முறால் அப்படியே ஒரு 1200. 1200. 1200. கட்டேன் உங்களுக்கு கிலோ 2500.
இரவு போட்டு பிடிக்க வாரு இப்ப இந்த ஏலத்திலே விற்கிறதே இல்லையா? நீங்க எடுத்து விலையை கொடுத்துட்டு கொழுப்புட்டு வந்துடுறேன் இப்ப கொடுத்துட்டீங்க. நாங்க போட்டு அவங்க சம்பளம் தருவாங்க எங்களுக்கு. நீங்க தொழில் காசு உங்களோட போட்டுகள்ல நீங்கள் ஓடுறீங்க. எங்களை போட்டுல போய் இன்னும் அந்த போட்டுல போனா எனக்கு சம்பளம் தருவாங்க. அப்புறம் டிக்கெட்டை போடுவேன். சரி திரளிய என்ன விலை? 5 சரி. சரி மீன்பிடின்றது ஒரு ஆபத்தான இதுதானே? ஆபத்தான இதுதானே? இதான் தெரிஞ்சுக்கிருந்தா கொஞ்சம் ஆபத்து வராது. அதான் நீந்த தெரிஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சுருந்தா ஆபத்து வராது. நீங்கள் எவ்வளோ தூரம் நீந்துவீங்க? எங்களுக்கு உயிர் மூச்சு கிடக்கும் நீங்க என்ன இல்லை இப்போ எத்தனை கிலோமீட்டர் நீந்தீங்க? நாங்கள் ஒரு 13 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நீந்தி கலெக்ட் வாருன்னா போய் நாங்கள் நீந்தோம். கலெக்ட் ஒன்று இருக்கு தானே. இப்போ 15 கிலோமீட்டர் நீந்தி போட்டு போய் நாங்கள் கலெக்ட் கொண்டு கொஞ்சம் நின்று தண்ணிக்கு நிற்கிறாங்க ஜம்பிங்கில் நிற்கிறோம். அது கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ தொடங்கினதா இப்போ 1020 சப்ஸ்கிரைப் வந்திருக்கணும். எத்தனை வரும் மொத்தம்? 1000 சப்ஸ்கிரைப் வேணும். இப்போ 1020 கிட்ட வந்துட்டேன். நான் இப்போ தான் தொடங்கினதில் கொஞ்சம் பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஆதரவு தந்து கொண்டிருக்கணும். சரி அண்ணா போயிட்டு வரேண்ணா. சரி. பாடசாலை நண்பனுடன் ஒரு மீன் சந்தைக்கு வந்திருக்கிறார். எப்படி நீங்கள் எங்கே தொழிலுக்கு போகிறீங்களா? அவன் எங்கே வர எங்கே இங்கே வர காய்ச்சிட்டு போவேன் பாதிய ஓடுறாங்க ஓட்ட தர நான் காக்கதைக்கு தான் வந்து இந்த பொருள் வந்துருக்கிறேன். வேலையில் மீன் பிடிக்க சொல்லி செய்கிறார். இவர் நல்ல ஒரு படித்த படியன். தான் பார்த்துருக்கேன். வெள்ளரி பல வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெள்ளரி பழம் விற்று அது இதாண்ட இருக்கு. இத்துடன் நமது காணொளிகளை நிறைவு செய்கின்றோம். காண்டீபன் வியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.